இந்திய திரையுலகில் குறிப்பிடத்தக்க திரை ஆளுமைகளின் பட்டியலில் எப்போதும் இவருக்கு முக்கிய இடம் உண்டு. கேபி இந்த வசீகர கதை சொல்லி 50 ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் கோலோச்சிய மன்னன். இந்தியாவின் தெற்கிலும் ஒரு சிகரம் என்று வடக்கை வாய்ப்பிழந்து பார்க்க வைத்தவர். அதுவரை நெற்களஞ்சியத்தையே கண்ட தஞ்சாவூர் 1930 ஜூலை 9ஆம் தேதி திரு கைலாசம் திருமதி காமாட்சி அம்மாள் அவர்களால் கே பாலச்சந்தர் என்னும் கலைக்களஞ்சியத்தை கண்டது. தனது 8வது வயதிலேயே கதை திரைக்கதை அமைத்து நாடகங்களை இயக்கி தன் திரை வாழ்வை சென்னையிலிருந்து துவங்கும் முன்பே தன் வீட்டு திண்ணையிலிருந்து துவங்கினார். நன்னிலத்தில் பள்ளிப்படிப்பு, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் இளங்கலை முடித்துவிட்டு முத்துப்பேட்டை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற துவங்கினார் பாலச்சந்தர். பின்பு காலம் அமைத்த திரைக்கதை வேறாக இருக்க சென்னைக்கு 1950 ஏஜிஎஸ் அரசு அலுவலகத்தில் 13 ஆண்டுகள் பணிபுரிந்தார். பள்ளி ஆசிரியர் நாடக ஆசிரியரான காலகட்டம் இதுதான். ஒத்த அலைவரிசை கொண்ட இருவர் நண்பர்களாவது இயல்பே. அனந்து இவர் ஆத்ம நண்பர். நட்பின் விளைவால் நாடகங்கள் எழுதி குவிக்கப்பட்டன. பின் அதே வேகத்தோடு படமாக இயக்கவும் பட்டன. அந்த ஒரு நாள் வந்தே வந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் அழைப்பால் தெய்வத்தாய் திரைப்படத்திற்கு எழுத்தாளராய் அறிமுகமாகிறார் பாலச்சந்தர். அந்த டிரைவரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனானே, அவன் உருவம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். இந்த படத்துல இருக்கிற உருவத்துக்கும் அவனுக்கு ஏதாவது ஒற்றுமை இருக்கா பாருங்க சார். வில்லன்னா வில்லனே தான் சார். என்னதான் தோப்பையும் மீசையும் மாத்தினாலும் அந்த முகரையும் மாத்த முடியுமா? எழுதி ஒட்டி இருக்குது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவன் வாக்கு நனவாகி போனதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. ஒரே வருடத்தில் இயக்குனராய் அவதாரம் தரித்து தமிழ் திரையுலகில் தனது பாணியிலான முதல் முத்திரையை பதித்தார். உன்னுடைய நோய் என்னன்னு தெரியுமில்ல? தெரியுமே, லங் கேன்சர், சுவாசப்பையில் புற்றுநோய். டிரான்ஸ்லேஷன் கரெக்டா? நீ பெட்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சீஃப் டாக்டர் சொல்லிருக்காரா இல்லையா? அதனால தான் பெட் கீழே குடிச்சேன். டாக்டர் பெட்ல சிகரெட்டே குடிக்கூடாது. ஏன்னா எங்க சித்தப்பா இருக்காரு பாருங்க, அவர் விடாம சிகரெட் குடிக்கிறவரு. ஒரு நாளைக்கு படுக்கையில படுத்துக்கிட்டே சுவாயம் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. காலையில பாக்குறேன் படுக்கையெல்லாம் ஒரே சாம்பல் கன்றாவி. சிகரெட் சாம்பல் இல்ல, அவருடைய சாம்பலே கிளி. குறுகிய காலத்தில் நிறைந்த கலைத்தன்மையோடு படைப்புகளை வெளியிடும் அசாத்திய ஆற்றல் கொண்டவர் கேபி. 1981ஆம் ஆண்டில் மட்டும் இவரின் 9 படைப்புகள் வெளியானது சாதாரண செய்தி அல்ல. இவர் இயக்கத் தொடங்கி 30 ஆண்டுகள் வரை இவரின் படங்கள் வெளிவராத ஆண்டே இல்லை என்கிற செய்தி வியப்பில் ஆழ்த்துகிறது. முதல் படத்துக்கே நிலையில்லாத நீர்க்குமிழின்னு பேர் வச்சிருக்க, நல்ல பேராவை என்று அறிவுரை சொன்ன போது பிடிவாதமாய் மறுத்துவிட்டார். சாதாரண திரைப்பட இலக்கணங்களை உடைத்த திரைக்கதையோடு இயக்கிய சொல்லத்தான் நினைக்கிறேன் வெகுவாக பேசப்பட்டது. அந்த லிஸ்டுக்கு அன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப். அதாவது அந்த லிஸ்ட்ல நீதான் கடைசிங்கிற. அதாவது அதுக்கப்புறம் என் களியாட்டங்களை தடுத்து நிறுத்திடுவேன். அதாவது என்ன திருத்திடுவேன். சவால், சேலஞ்ச். பாத்துருவோம்டா, பாத்துருவோம். பாத்தியா பாத்தியா, வரப்போற கணவனுக்கு மரியாதை இல்லாம இன்னமும் டா போடுற பாத்தியா. மனைவி அனுப்புறம் தானடா உனக்கு மரியாதை. அதாவது சூரியன் மேற்கே உதித்தால் இப்ப வரேன்டா. You don't know. திரு நாகேஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருக்காக செய்த கதைதான் சர்வர் சுந்தரம். இப்படி தன் பார்வை மீதான நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் நிரூபித்தவர் கேபி அவர்கள். ராகவா, நீ மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்த? என்ன பாக்கிறதுக்கா? வேலை விஷயமா வந்திருக்கேன். இன்னைக்கு தான் சேர போறேன். எங்கடா தங்கி இருக்கிற? மெரினா ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். டியூட்டி முடிஞ்சதும் கண்டிப்பா நான் வந்து உன்னை பாக்கிறேன். வரேன் சுந்தரம். வந்து ரொம்ப நேரமாச்சா? என்ன சாப்பிடுறீங்க? டேபிள் நல்லா இருக்கு சுந்தரம். நீ சர்வ் பண்ற லட்சணம் டியூட்டி போது கண்டவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது தான். கண்டவங்க இல்ல சார், ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் சார்.
இப்பதான் பாக்குற ரொம்ப பேசிக் நிக்காத. வந்தவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு விசாரிச்சு சர்வ் பண்ணு. என்ன சாப்பிடுறீங்க? எழுப்ப பாரு. என்ன சார் சாப்பிடு? என்ன ஏதாவது கெட்ட கனவா? அதற்கு மணிமகுடமாய் கருப்பு நிறத்தில் இருந்த சிவாஜிராவ் எனும் ரஜினிகாந்த் இரும்பு கதவு திறந்து அபூர்வ ராகத்தில் வருகிற போது ரசிகர்களின் இதய கதவும் அவருக்காக திறந்திருக்கும் என்று தீர்க்கமாய் கணித்தவர். யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க சார், யார் நீங்க? அவளுடைய புருஷன். என்ன சொன்ன? பைரவியோட புருஷனா? ஆமா, அவளுடைய மகளுக்கு தகப்பன். இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா பேசி பார்க்கலாம். அபூர்வ ராகத்தில் புதிய பரிமாணம் காட்டிய பிரியத்திற்குரிய கமலஹாசன் அவர்களை தெலுங்கில் நாயகனாய் அறிமுகம் செய்யவே புதிய கதை செய்தார். అవును సంధ్య, నాకు ఆవేశం ఎక్కువ. వెనక ముందు ఆలోచించడం తెలీదు. అది నా బలహీనత. ఇలాంటి పరిస్థితి నాకు ఎప్పుడు రాలేదు. నా ఆవేశం నన్ను ఇలా వంచలేదు. కానీ ఆ రోజు కాకినాడలో నేను విన్న విషయం నిజం కాదో ఎలా తెలుసుకోవాలి? స్వప్నతో నేను మాట్లాడకూడదు సంధ్య. 161 பெண்களை நிராகரித்து 162வதாக கருப்பு நிறம் கொண்ட சரிதாவை தேர்ந்தெடுத்தார். ஆண் நாயகன் கருப்பு என்றாலே அதிகம் பேசும் சமூகத்தில் கதாநாயகியாக கருப்பு நிற பெண். ஆம், தன்னம்பிக்கையின் உச்சம் கேபி. அந்த திரைப்படம் ஆந்திர தேசத்தில் 450 நாட்கள் ஓடி தள்ளியது. அப்படத்தின் ஹிந்தி பதிப்புதான் ஏக் துஜே கேலியே. வேலையில்லாத 3 இளைஞரின் வாழ்க்கை பயணத்தில் வறுமையை பதிவு செய்தார். ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியப்பெருமாள் சந்திரன். இந்த நீண்ட பெயர் போதும், மற்றதை நீங்களே அறிவீர்கள். உலகத்திலே உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே. இதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா? வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள். கூர்மையான வசனங்களோடு சமூகம், பொருளாதார சிக்கல்கள், பெண்களை மையப்படுத்தும் கதாபாத்திரங்கள், நடுத்தர வர்க்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், இளமையில் வறுமையின் கொடுமை, தண்ணீரின் அவசியம், திளைக்க திளைக்க காதல், பின்பு காதலின் சோகம் என இவர் கதைக்களங்கள் அத்தனையும் தொட்டார். எதனைத்தான் விட்டார்? தண்ணிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பஞ்சம்னா நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி போட்டிருக்கலாமே. போடாம என்ன, கோவில்பட்டிக்கு போய் மந்திரிய நேரவே பார்த்து மகசர் கொடுத்தோம். அவர் அதை வாங்கி பிஏ கிட்ட கொடுத்தாங்க. பிஏ அதை கலெக்டர்கிட்ட கொடுத்தாங்க. கலெக்டர் அதை பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு அனுப்பினாங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அதை கிராம சேவக்கு அனுப்பினாங்க. கிராம சேவக் என்ன செய்தாரு? கிராம சேவக் இந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டு வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு எழுதி போட்டாங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு கலெக்டருக்கு எழுதி போட்டாங்க. கலெக்டரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிஏக்கு எழுதி போட்டாங்க. பிஏயும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு மந்திரிக்கு நோட் எழுதி வச்சாங்க. மந்திரியும்
வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு சட்டசபையில ஒத்துக்கிட்டாங்க. இந்த உண்மையை கண்டுபிடிக்க அவங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. இந்த மோதிர கையால் குட்டு பெற்றவர்கள் திரை ஆளுமையை கற்றுக்கொண்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் கமலஹாசன் என இவரின் இயக்கத்தில் வெளிப்பட்டவர்கள் எத்தனை பேர். உங்களை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் திறமை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திறமையோட கேபியோட சந்திச்சு அவரு மனசு வச்சிருந்தா நீங்களும் முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கலாம். அது அவருடைய டச், மேஜிக் டச். தயவு தாட்சணியம் பாராமல் முகத்துக்கு நேராய் நேர்மையாய் பேசிவிடும் இயல்பு கொண்ட இவர் பாராட்டவும் ஒருபோதும் தயங்கியதே இல்லை. 16 வயதினிலே படம் பார்த்த போது பாரதி ராஜா என்னை விட வயதில் இளையவர், இல்லாவிடில் அவர் காலில் விழுந்திருப்பேன் என பேட்டி கொடுத்தார் கேபி. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என இந்திய மொழிகள் பலவற்றிலும் தன் திறமையை நிரூபித்தவர். இவர் கொடுத்த படங்கள் இவரின் மேதகு ஆளுமைக்கு செலுலாய்ட் சான்றுகள். நாடி, நரம்பு, ரத்தம், சதை என எல்லாவற்றிலும் சினிமா ஊறிப்போன இவரின் படைப்புகளுக்காக 9 தேசிய விருதுகள், 13 பிலிம்பேர் விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருது, பத்மஸ்ரீ விருது, தாதா சாஹேப் பால்கே விருது என எண்ணில் அடங்கா விருதுகள், பாராட்டு மலைகள். நெற்பயிரை அறுவடை செய்யும் ஊரிலிருந்து பாராட்டுகளையும் விருதுகளையும் அறுவடை செய்த ஓர் மனிதர். இது அந்த 100 அவார்ட் தான் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சதே கிடையாது. ஐ ஹவ் டன் எ ஸ்மால் அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்மால் அச்சீவ்மெண்ட்டுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஒர்க். Again I want to take a movie. That is always there. I am not tired. Even though I look tired, no, you should not be tired. I should at least take one more movie again. காலம் மறந்து உழைத்த கலைஞனின் பிம்பங்கள் எப்போதும் நிழலாடிக் கொண்டிருக்கும் திரையுலகில் என்றும் அவர் ஒரு தொடர்கதை.